இந்த உலகத்துல அதிக அளவு அதிசயங்களும் மர்மங்களும் நிறைஞ்ச இடம் எதுனா அது நம்ம இந்தியா தான். உலகத்தோட தொடக்கமே இங்க இருந்துதான் ஆரம்பிச்சதுன்னு, பூமியோட பூர்வக்குடிகள் இங்கதான் வாழ்ந்தாங்கன்னு வரலாற்று ஆய்வாளர்களால சொல்லப்பட்டிருக்கு. அதிசயம் மர்மம்ங்கிற இந்த 2 கேட்டகரியிலையும் வர்ற ஒரு வார்த்தை தான் குமரிக்கண்டம். குமரிக்கண்டம்னதும் அது நம்ம தமிழ்நாடுன்னு நினைச்சிடாதீங்க. இன்னையில இருந்து சரியா 20,000 ஆண்டுகளுக்கு முன்ன நம்மோட தமிழ்நாடு குமரிக்கண்டம்ங்கிற பேர்ல ரொம்ப பெருசா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இங்கதான் மனித குலத்தோட முதல் உயிர் தோன்றி இருக்கு. தமிழ்நாட்டுல தொடங்கி கிழக்குல ஆஸ்திரேலியா, மேற்குல அந்தமான், இலங்கை, மாலத்தீவுன்னு மடகாஸ்கர் வரைக்கும் இருக்கிற நாடுகளை உள்ளடக்கின மாபெரும் தீபகற்ப நாடுதான் குமரிக்கண்டம். பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சதா சொல்லப்படுற இந்த குமரிக்கண்டம் ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு இருந்த ஒரு கண்டம்ங்கிற கருத்தும் ஆய்வாளர்கள் மத்தியில நிலவிட்டு இருக்கு. குமரிக்கண்டம் பத்தின ஆதாரங்கள் எல்லாம் அறிவியல் ரீதியா இல்லாம சங்க இலக்கியங்கள்ல மட்டும் இருக்கிறதால சிலர் இதை நம்ப மறுக்கிறாங்க. தொல்பொருளியல் ரீதியா குமரிக்கண்டம் இல்லைன்னு சொல்றதுக்கும் ஆதாரங்கள் இல்ல. அதனால குமரிக்கண்டம் இருந்தது உண்மைன்னு பல பேர் நம்புறாங்க. குமரிக்கண்டம் உண்மையிலேயே இருந்துச்சா இல்ல வெறும் கட்டுக்கதையா? இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மொரீசியஸ் தீவுகளை சுத்தி இருக்கிற பகுதிகளில் இந்திய பெருங்கடலுக்குள்ள புதஞ்சிருக்கிற ஒரு குறுங்கண்டத்துக்கு மொரீஷியான்னு ஆய்வாளர்கள் பெயரிட்டிருக்காங்க. இது 2013ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. உண்மையை கலந்து சொன்னா நம்பகத்தன்மை கிடைக்குங்கிற நம்பிக்கையில இந்த கண்டம் தான் குமரிக்கண்டம்ங்கிற லெமூரிய கண்டம்னு சிலர் சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. மனித குலத்தோட வரலாறு தொடங்குறதுக்கு முன்னாடியே இந்த நிலப்பரப்பு கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு. இந்த குமரிக்கண்டம் எப்படி இருந்துச்சுங்கிற கேள்விக்கு சங்க இலக்கியங்கள்ல பல விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அறிவியல் ரீதியா தெரிஞ்சுக்க லெமூரியான்னு கூகுள்ல தேட ஆரம்பிச்சதுமே லெமூரியா கண்டம் இருந்த இடம் தொடர்பா நிறைய முரண்பாடு மிக்க தகவல்கள் தான் நமக்கு கிடைக்குது. அதாவது மூங்கிற பெயர்ல பசிபிக் பெருங்கடல்ல இருந்த கண்டம் தான் லெமூரியாங்கிற அர்த்தத்துல தான் தகவல்கள் எல்லாம் இருக்குது. அதே நேரம் சில தகவல்கள் இந்திய பெருங்கடல்ல இருந்த கண்டம் தான் லெமூரியான்னு தெரிவிக்குது. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, வேர்ல்டு மேப்ல இருக்கிற வட அமெரிக்க, தென் அமெரிக்க கண்டங்கள் சுலபமா ஆப்பிரிக்க, ஐரோப்பிய கண்டங்களோட இணைக்கக்கூடிய விதமா காணப்படுறதுதான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. தென் அமெரிக்காவோட வலப்பக்கத்துல இருக்கிற கூர்மையான பகுதி ஆப்பிரிக்காவோட இடப்பக்கத்துல இருக்கிற குளிர்ந்த பகுதியோட பொருந்தக்கூடியதா இருக்கும். அதே நேரம் ஆப்பிரிக்காவோட இடப்பக்க முனைப்பகுதி வட தென் அமெரிக்க கண்டங்களுக்கு இடைப்பட்ட பகுதியோட பொருந்தக்கூடியதா இருக்கும். அதனால இந்த பகுதியில லெமூரியாங்கிற குமரிக்கண்டம் இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. இன்னொரு காரணமா, பூமி மேல ஒரு பெரிய விண்கல் மோதினப்போ பசிபிக் பெருங்கடல்ல இருந்து பிளவுபட்டு போன ஒரு பகுதி தான் காலப்போக்குல ஈர்ப்பு விசை காரணமா சந்திரனா உருமாறினதா விஞ்ஞானிகள் மத்தியில ஒரு கருத்து நிலவிட்டு இருக்கு. சந்திரனோட மேற்பகுதியில காணப்படுற சில கனிமங்கள் பசிபிக் பெருங்கடல்லையும் இருக்கான். இந்த நிகழ்வு பூமியில உயிரினங்கள் தோன்றுவதற்கு முன்னமே ஏற்பட்டதா கருதப்படுது. எது எப்படி இருந்தாலும் மனித சமுதாயம் அப்ப உருவாகலைங்கிறது தெளிவா தெரியுது. ஆப்பிரிக்க கண்டத்தோட மேற்கு பகுதியில காணப்படுற மலைத்தொடரானது தென் அமெரிக்க கண்டத்தோட கிழக்கு பகுதியில காணப்படுற மலைகளோட ஒத்து போறதா இருக்கான். இது இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம். அதனால இந்திய பெருங்கடல்ல தான் லெமூரியாங்கிற குமரிக்கண்டம் இருந்திருக்குங்கிறது தெளிவாகுது. இந்த கண்டம் இருந்திருந்தா எப்படி அழிஞ்சிருக்கும்னு பார்த்தோம்னா பல காரணங்கள் நமக்கு தெரிய வருது. அதுல முதல்ல வர்றது கண்ட நகர்வு. அதாவது பூமியோட அடிப்பகுதியில பல தட்டுக்கள் காணப்படுதுங்கிறது தான். இந்த தட்டுக்களோட நகர்வால தான் இமயமலையோட உயரம் வருஷா வருஷம் ஒரு சின்ன அதிகரிப்பை காட்டுது. எவரெஸ்ட் சிகரத்துல உயர அதிகரிப்பு தெரிய வாய்ப்பில்ல. காரணம் என்னன்னா, புவி வெப்பமடைவதன் காரணமா பனி உருகுது. அதனால நகர்வினால் ஏற்படுத்தப்படுற உயர்வு கணிக்க முடியாததா இருக்கும். இமயமலைக்கு அடிப்பகுதியிலையும் 2 தட்டுக்கள் பொருந்தி இருக்குங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. இந்த இமயமலை தோன்றினதே இந்த 2 தட்டுக்கள் ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதினாலதான். இமயமலை பகுதியில இருக்கிற பாறைகள்ல கடல்வாழ் உயிரினங்களோட படிமங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சுனாமி உருவானது கூட 2 தட்டுக்களோட மோதல் காரணமா தான். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற இந்த பிக்சரை பாருங்களேன். குமரிக்கண்டம் இருந்ததா சொல்லப்படுற இடத்தோட மத்தியில 4 புவித்தட்டுக்கள் ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கிறத பாக்குறோம். இந்த 4 தட்டுக்கள்லயும் எதிரெதிர் திசைகள்ல ஏற்பட்ட அசைவுதான் குமரிக்கண்டம் பிளவுபட்டு நீர்ல மூழ்கி போக காரணமா இருந்திருக்கும். இங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த தட்டுக்கள் விலகிடுச்சுன்னு சொல்றதை விட
நான்கும் உள்நோக்கி குவிஞ்சிருக்குங்கிறது தான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. இலங்கை, மடகாஸ்கர் போன்ற நாடுகள் உண்மையிலேயே குமரி கண்டத்தை சேர்ந்த நாடுகள் தான். இந்த நாடுகள் குமரி கண்டத்தோட எல்லை பகுதியில காணப்பட்ட மலை பிரதேச நாடுகள். அதனாலதான் லெமூரியா மூழ்கின போதும் இந்த நாடுகள் தப்பி பிழைச்சிருக்கு. இந்த தட்டுகள் உள்நோக்கி குவிஞ்சிருக்குங்கிறதுக்கு ஒரு சான்றா நாம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல குமரி கண்டத்துக்கு கீழே இருக்கிற இந்த 4 தட்டுகளும் திடீர்னு ஒரே நாள்ல தங்களோட மாற்றத்தை வெளிப்படுத்திருக்குமாங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்படி ஒரே நாள்ல நடந்திருக்குங்கிறதுக்கு புவியியல் ரீதியா சாத்தியக்கூறுகள் 1% கூட கிடையாது. அப்படின்னா அங்க வாழ்ந்த உயிரினங்கள்லாம் எங்க? அந்த உயிரினங்கள் எல்லாம் பிற பகுதிகளுக்கு குடிபெயர்லையாங்கிற தொடர் கேள்விகள் அடுத்தடுத்து வருது. முக்கியமா அங்க இருந்த மனித சமுதாயம் எங்கேங்கிற பெரிய கேள்வி தோன்றுவத நம்மால தடுக்க முடியாது. மனித சமுதாயத்தோட தொட்டிலா லெமூரியாங்கிற குமரி கண்டம் கருதப்படுவது நம்ம நினைவுக்கு வர்றதையும் தடுக்க முடியாது. போரிஸ்காங்கிற ரஷ்யர் தான் ஒரு காலத்துல செவ்வாய் கிரகத்துல வாழ்ந்ததாவும், அப்போ அடிக்கடி பூமிக்கு வந்து போயிட்டு இருந்ததாவும், பூமியில இருந்த குமரி கண்ட பகுதியில அறிவில் மேம்பட்ட 9 அடி உயரம் கொண்ட மனிதர்கள் வாழ்ந்தார்கள்னு சொல்லியிருக்காரு. இவரோட உண்மைத்தன்மை இன்னும் கண்டுபிடிக்கப்படல. ஆனா புராணங்கள்ல 9 அடி மனிதர்கள் பத்தி பல பகுதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க அரக்கர்கள்னு சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. அதோட உயிர்களோட பரிணாம வளர்ச்சி படி பாக்குறப்போ சிம்பன்சிக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு படி காணாம போயிருக்கு. இது பரிணாம கொள்கையோட தந்தையான சார்லஸ் டார்வினால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கருத்து. இந்த குமரி கண்டத்துல 49 நாடுகள் இருந்ததா சொல்றாங்க. ஆனா வரலாற்று காலத்துல நாடுங்கிற சொல் ஊர் எனும் பொருள்ல பயன்படுத்தப்பட்டிருப்பதும், சில ஊர்கள் ஒன்னு சேர்ந்து நாடுகளா இருந்திருக்குங்கிறதையும் நாம கவனத்துல எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற பல பகுதிகள் போல இன்றைய இந்தியாவோட கடலோர பகுதிகளும் கடலரிப்பு காரணமா கடலுக்குள்ள மூழ்கியதுக்கான அறிவியல் சான்றுகள் நிறைய கிடைச்சிருக்கு. ஆனா கண்டம்னு சொல்லப்படுற அளவுக்கு பெரிய நிலப்பரப்பு கடல்ல மூழ்கிடுச்சுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நிலத்துக்கு அடியிலேயும் கடல் நீருக்கு அடியிலேயும் என்னெல்லாம் இருக்குதுங்கிறத செயற்கைக்கோள்ல இருந்தபடியே படம் எடுக்கிற தொழில்நுட்பம் வந்தே பல ஆண்டுகள் ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் கடலுக்கு அடியில இருப்பதா சொல்லப்படுற குமரி கண்டத்தோட படம் எதுவும் தென்னிந்திய கடல் பரப்பை ஒட்டி கிடைக்கல. ஒருவேளை இனி அப்படி ஒரு நிலப்பரப்பு கண்டுபிடிக்கப்பட்டாலும் தமிழ் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்க மாதிரி மனித நாகரிகத்தோட வரலாற்று காலத்துக்கு பின்ன கடல்ல மூழ்கி இருக்க வாய்ப்பு இல்ல. மொரீஷியா மாதிரி பல லட்சம் முதல் சில கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதா தான் அது இருக்கும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட எண்ணங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.